வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். 2024 டிசம்பர் அமெரிக்காவோட ஜெர்சி அப்படிங்கிற பகுதியில வாழ்ந்துட்டு வர்ற ஒரு நபர் வழக்கம் போல தன்னோட ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணி யார் யாரு என்னென்ன போட்டோ போட்டிருக்காங்கன்னு ஒன்னா பார்த்துட்டே வந்திருக்காரு. இப்படி தொடர்ந்து நிறைய போட்டோஸை பார்த்துட்டு வந்த அந்த நபர் திடீர்னு ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணி இருந்த ஒரே ஒரு போட்டோவை பார்த்ததும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் அந்த குறிப்பிட்ட போட்டோவை உன்னிப்பா பாக்குறாரு. இப்படி அந்த போட்டோவை பார்த்து அந்த நபரோட மனசுல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு, சோ இதை அப்படியே விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மட்டும் ஓடிட்டே இருந்திருக்கு. இப்போ உடனடியா அந்த ஏரியால இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அந்த நபர் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு வரும்போது ஒட்டுமொத்த அமெரிக்கா மட்டும் இல்லாம அமெரிக்க நீதிபதியே ஆடி போயிருக்காரு. அப்படி இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமெரிக்கால வாழ்ந்துட்டு வர ஒரு தம்பதிக்கு ஜார்ஜ் அப்படின்னு ஒரு பையனும் கிறிஸ்டினா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இருக்காங்க. இந்த ரெண்டு பசங்களும் கேப்மே கவுண்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மிடில் டவுன்ஷிப் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. அதே ஸ்கூல்ல தான் அமெரிக்காவை சேர்ந்த லாரா கேரன் அப்படிங்கிற ஒரு டீச்சர் வேலை பார்க்குறாங்க. எல்லா குழந்தைங்க கிட்டையும் அன்பா பேசக்கூடிய இந்த டீச்சர் 5th ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் டீச்சரா போயிருக்காங்க. அதே கிளாஸ்ல தான் 10 வயசான ஜார்ஜ் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்கான். இந்த ஜார்ஜை பத்தி சொல்லணும்னா படிப்புல கொஞ்சம் சுட்டியா இருந்தாலும் மற்ற ஆக்டிவிட்டீஸ்ல அவனோட பங்கு அதிகமா இருந்திருக்கு. ஸோ லாரா டீச்சர் என்ன திங்க் பண்றாங்கன்னா, ஜார்ஜ் நல்லா படிச்சா அவனோட ஃபியூச்சர் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைச்சு ஜார்ஜோட பேரண்ட்ஸ் கிட்ட உங்க பையனை என்கிட்ட டியூஷனுக்கு அனுப்புங்க, நான் அவனுக்கு எல்லா பாடத்தையும் நல்லா சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் டீச்சரே தான் பையனோட படிப்பு மேல இவ்வளோ ஆர்வமா இருக்கிறத பார்த்து பூரிச்சு போன அந்த பேரண்ட்ஸ், அப்படின்னா என் பையனோட சேர்த்து என்னோட பொண்ணையும் உங்க வீட்டுக்கே டியூஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்க என் பசங்க 2 பேருக்குமே டியூஷன் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி லாரா டீச்சர் வீட்டுக்கு தன்னோட பசங்களை அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அந்த டியூஷனுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பசங்களோட படிப்புல சின்னதா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சமயங்கள்ல அந்த டீச்சரோட வீட்லயே நைட் ஸ்டே பண்ணி படிக்கிறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. வருஷங்கள் ஆக ஆக ஜார்ஜும் வளர்ந்து தன்னோட ஸ்கூல் படிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு காலேஜுக்கு போக ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்துல தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஜார்ஜோட அப்பா 2024 டிசம்பர் மாசம் தன்னோட ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற தான் பையனோட போட்டோவை பார்த்திருக்காரு. இப்படி அந்த போட்டோவை பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அந்த அப்பா தான் ஃபேஸ்புக்ல பார்த்த அந்த குறிப்பிட்ட போட்டோவை அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட காட்டி, இந்த போட்டோல இருக்கிறது என்னோட பையன் ஜார்ஜ் தான், ஆனா அவன் கையில வச்சிருக்க அந்த குழந்தை யாரோடதுன்னு எனக்கு தெரியல. இப்போ உள்ள காலத்துல பொண்ணுங்களும் பசங்களும் சின்ன குழந்தைங்களை தூக்கி வச்சு செல்ஃபி எடுக்கிறது சாதாரண ஒரு விஷயம்தான். ஆனா இந்த போட்டோல இருக்கிற என் பையனோட முகஜாடையும் என் பையன் தூக்கி வச்சிருக்கிற அந்த குழந்தையோட முகஜாடையும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. சொல்ல போனா அவங்க 2 பேருமே ட்வின்ஸ் மாதிரி இருக்காங்க. இந்த போட்டோவை என் பையன் கிட்ட காட்டி அந்த குழந்தை யாரோடதுன்னு கேட்டா அவன் ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சு மழுப்புற மாதிரி பதில் சொல்றான். சோ நீங்க தான் போட்டோல இருக்கிற அந்த குழந்தைக்கும் என் பையனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வினோதமா ஒரு கேஸ் வந்தனால அந்த போட்டோல உள்ள மர்மத்தை கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினைச்ச போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி இந்த கேஸை தோண்ட ஆரம்பிக்கும் போதுதான் எல்லாரோட உடம்பையும் புல்லரிக்க வைக்கிற மாதிரி சில ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அதாவது ஜார்ஜோட அம்மா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற தன்னோட பையனையும் பொண்ணையும் டியூஷன் படிக்கிறதுக்காக லாரா டீச்சர் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆரம்பத்துல அந்த டீச்சர் அந்த 2 பசங்களையும் தான் பக்கத்துல உட்கார வச்சு ஒரு தாயை போல நல்ல விதமா தான் பாடத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க. நாட்கள் ஆக ஆக அந்த டீச்சருக்கு ஜார்ஜ் மேல ஒரு கண்ணு இருந்திருக்கு. சோ தன்னோட அந்த டீச்சர் தொழிலை அசிங்கப்படுத்துற மாதிரி அந்த சின்ன பையனை பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காங்க. 10 to 11 வயசுக்கு இடைப்பட்ட அந்த சின்ன பையனும் தனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம அதை பெருசா எடுத்துக்காம அசால்ட்டா இருந்திருக்கான். ஆனா அந்த டீச்சர் அவனோட பாலியல் ஆசையை தூண்டி விடுற மாதிரி அவங்களோட மொபைல்ல இருந்த நிறைய ஆபாச வீடியோஸை அந்த பையன் கிட்ட காட்டி தன்னோட காதல் வலையில சிக்க வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அவன் நினைச்ச மாதிரியே அந்த பையனும் டீச்சரோட காதல் வலையில விழுந்ததும் அந்த டீச்சர் வீட்டுல வச்சே தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க.
தன்னோட பையன் அஃபேர்ல இருக்கிறது தெரியாம ஜார்ஜோட அம்மா தன்னோட பொண்ணையும் 13 வயசான தன்னோட பையனையும் டீச்சர் வீட்லயே ஸ்டே பண்ணி படிக்க பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ல யாரும் எதிர்பார்க்காத சில பயங்கரமான விஷயங்கள் நடந்திருக்கு. அப்பப்ப அந்த வீட்ல ஸ்டே பண்ணினதுக்கே அந்த டீச்சர் அந்த சின்ன பையன் கூட பாலியல் ரீதியா அடிக்கடி க்ளோஸா இருந்திருக்காங்க. ஆனா இப்போ அந்த பையன் நிரந்தரமா அந்த டீச்சர் வீட்லயே ஸ்டே பண்றனால 28 வயசான லாரா டீச்சர் 13 வயசான ஜார்ஜ் கூட, அதாவது தன்னை விட 15 வயசு கம்மியான அந்த பையன் கூட அடிக்கடி க்ளோஸா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் சரியா 2019 வருஷத்தோட ஸ்டார்டிங்ல லாரா டீச்சர் 13 வயசான ஜார்ஜால கன்சீவ் ஆகி அதே 2019 லாஸ்ட்ல ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா லாரா டீச்சரும் ஜார்ஜும் அளவுக்கு அதிகமா சந்தோஷமாகி அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம நல்லபடியா பார்த்திருக்காங்க. வருஷங்கள் ஆக ஆக குழந்தையும் வளர்ந்து அந்த குழந்தைக்கு 2025ல 5 வயசாகிருக்கு. அந்த டைம்ல ஸ்டூடெண்டான ஜார்ஜோட வயசு வெறும் 19 தான். தாயான அந்த டீச்சரோட வயசு 34. 13 வயசுலயே ஒரு குழந்தைக்கு அப்பாவான ஜார்ஜ பத்தி ஜார்ஜோட சகோதரி போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க லாரா டீச்சர் வீட்ல ஸ்டே பண்ணி படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நானும் என்னோட சகோதரனும் ஒரே பெட்ல தான் படுத்து தூங்குவோம். நைட்டு தூங்கும் போது என் பக்கத்துல படுக்கிற ஜார்ஜ் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது லாரா டீச்சர் ரூம்ல உள்ள பெட்ல அந்த டீச்சர் பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி தான் அங்க டெய்லி நடக்கும். குறிப்பா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் லாரா டீச்சர், குழந்தை, ஜார்ஜ் இப்படின்னு இவங்க 3 பேரும் ஒரே பெட்ல தான் படுத்து தூங்குவாங்க. அந்த டைம்ல நான் இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு எல்லாமே புரியுதுன்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஜார்ஜோட அம்மா போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட பையனும் பொண்ணும் 2016 to 2020 வரை டீச்சர் வீட்ல தான் டியூஷன் படிச்சுட்டு இருந்தாங்க. சரியா 2019 வருஷம் லாரா டீச்சர் என்னோட வீட்டுக்கு வந்து உங்க 2 பசங்களும் என்னோட வீட்லயே ஸ்டே பண்ணி படிக்கட்டும்னு சொன்னாங்க. டீச்சர் வீட்லயே ஸ்டே பண்ணி படிச்சா என் பசங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் நான் அங்க அனுப்பி வச்சேன். ஆனா இப்படி நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இப்போ 19 வயசா இருக்கிற ஜார்ஜ் தன்னோட 5 வயசு குழந்தையோட எடுத்த போட்டோவை Facebookல போஸ்ட் பண்ணினால தான் இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஜார்ஜோட அப்பா மட்டும் அந்த போட்டோவை பார்க்காம இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்தது யாருக்கும் தெரியாமலேயே போயிருக்கும். இறுதியா ஜார்ஜ் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருந்தே அந்த பையனை பாலியல் ரீதியா துன்புறுத்தினது மட்டும் இல்லாம ஆபாச வீடியோஸை காட்டி தன்னோட காதல் வலைக்குள்ள விழ வச்சு பல வருஷமா அந்த சின்ன பையன் கூட பாலியல் உறவு வச்சுக்கிட்ட லாரா டீச்சரை 2025 ஜனவரி 15 போக்சோ வழக்குல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கைதுக்கு அப்புறம் அந்த டீச்சருக்கு அவங்க ஒர்க் பண்ற ஸ்கூல்ல இருந்து லீவ் கொடுத்தது மட்டும் இல்லாம சம்பளமும் கொடுத்துட்டு வர்றதா சொல்லப்படுது. ஃபைனலா சில நாட்கள் மட்டும் ஜெயிலுக்குள்ள இருந்த அந்த டீச்சர் அவங்களோட 5 வயசு குழந்தைய காரணம் காட்டி ஜனவரி 23 ஜாமீன்ல வெளியில வந்திருக்காங்க. ஆனா இந்த கேஸோட விசாரணை தொடர்ந்து கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது. ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு ஜாப் ரொம்ப நம்பிக்கையான ஒரு பதவி. அந்த பதவியில இருந்த இந்த டீச்சரோட அநாகரிகமான நடத்தையால இன்னைக்கு பாதிக்கப்பட்டது அந்த டீச்சர் கிட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் தான். பொதுவா எல்லா குழந்தைங்களும் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிறத விட ஸ்கூல்ல தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. சோ ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன்னோட பொண்ணும் பையனும் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கிறத விட ஃபர்ஸ்ட் ஒழுக்கத்தை கத்துக்கணும்னு தான் நினைப்பாங்க. இப்படி பாடத்தோட சேர்த்து ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்க வேண்டிய அந்த டீச்சரே ஒழுக்கம் இல்லாம நடந்திருக்காங்க. இப்படி டீச்சருக்கே ஒழுக்கம் இல்ல அப்படின்னா அவங்க கிட்ட படிக்கிற அந்த குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. எத்தனையோ நல்ல டீச்சர் இந்த சமூகத்துல இருந்தாலும் அதுக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி லாரா மாதிரியான இன்னும் பல டீச்சர் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. சோ நம்ம குழந்தைங்களை ஒழுக்கமா வளர்க்கறதும் ஒழுக்கம் இல்லாம வளர்க்கறதும் பேரண்ட்ஸ் ஆன நம்மளோட கையில தான் இருக்குது. இந்த கேஸ்ல வர்ற டீச்சரான லாராவோட செயலை பத்தியும் அவங்களோட ஆசைக்கு துணை போன ஸ்டூடெண்டான ஜார்ஜோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.